ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். என்ன மில்க் ஷேக்னா பனானா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ரொம்பவே ஈஸியான ஒரு மில்க் ஷேக் தான். அதே மாதிரி இது வந்து பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைகளுக்கு சம்டைம்ஸ் பால் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லா குடிப்பாங்க. லீவ் டைமில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் கெஸ்ட்டு கூட வந்தாங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு 11 மணி 12 மணி போல் வந்தாங்கன்னா டீ காஃபி சம்டைம்ஸ் குடிக்க மாட்டாங்க. மார்னிங் குடிச்சாச்சு அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, நான் வந்து நீங்கள் பெரிய பனானானா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தான் 2 பனானா எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி அதே மாதிரி 2 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். சுகர் வந்து தேவைக்கேற்றாப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஐஸ் கட்டி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஐஸ் கட்டி யூஸ் பண்ணல. ஸோ சும்மா நார்மலாக தான் அடிக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பனானாவை கட் பண்ணி போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பனானாலையுமே சுகர் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி மாட்டியாச்சு ஜாரில். இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரியையும் கட் பண்ணி போட்டாச்சு. பால் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் புளிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அப்போ லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணல, இந்த ஸ்ட்ராபெரியில் உள்ள கலர் தான். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.